நல்ல மணம் தரக்கூடிய வெள்ளை குங்குளியம், வெட்டிவேர், லவங்கம், ஜாதிக்காய், மட்டிப்பால், சந்தனம், கிச்சிலிக்கிழங்கு, திருவட்ட பச்சை, இது கூடவே சாம்பிராணி, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த காலத்தில் தெய்வங்களுக்கு தூபம் காட்ட பயன்படுத்தி வருவாங்க. அந்த பொருளில் 10 வகையான இந்த மூலிகைகள்லாம் கலந்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான வாசனை இருக்கும். அந்த பொடி வேறு எதுவும் இல்லை, இப்போ கடைகளில் கிடைக்கிற தசாங்கம் பொடி தான். தசாங்கம் தூப பொடி அப்படின்னு கடைகளில் கிடைக்கிது. அதை எப்படி நம்ம ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குழியான ஸ்பூன் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு சாம்பிராணி கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் என்ன செய்வேன்னா அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்குன்னே ஒரு செட்டப் வச்சுருப்பேன். மண் அகல் விளக்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கியிருப்பேன். ஏன்னா அதனோட ஹீட்டு கீழே தாக்காமல் இருக்கிறதுக்காக. அதில் இந்த ஸ்பூனை நல்லா கவுத்தி வச்சுட்டு ஒரு பிஞ்சு கற்பூரம் வச்சு ஏற்றுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட வாடையெல்லாம் மறைஞ்சு வீடே கோவில் போல் மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.